ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் உங்களை நான் வாழ்த்துகின்றேன். ஒரு புதிய நாளுக்குள்ளாய் நானும் நீங்களும் பிரவேசிக்கும்படியாக தேவன் நமக்கு மறுபடியும் ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் கொடுத்திருக்கின்றார். இந்த நாளிலும் கூட முழுமையாய் அவருக்குள்ளாய் நாம் நிலைத்திருக்கும்படியாக அவர் தாமே நம்மை நடத்துகின்றவராக, நமக்கு வேண்டிய எல்லா கிருபைகளையும் பாராட்டுகின்ற ஒரு தேவனாக இருக்கின்றார். ஒரு புதிய நாளின் காலை வேளைக்குள்ளாய் நானும் நீங்களும் வந்திருக்கும் பொழுது இந்த காலை வேளையிலும் கூட தேவனுடைய பிரசன்னம் நம்மை நடத்தட்டும். தேவன் அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொன்னால் நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் ஒரு மாறுதலை நம்மாலே காண முடியும். எல்லா காரியத்திலும் நம்மாலே ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கையை வாழ முடியும். ஏனென்று சொன்னால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்கின்ற அந்த ஒரு பெரிய நம்பிக்கை, விசுவாசம் தானே. அவரை தெய்வமாக கொண்ட ஜனங்கள் பாக்கியம் உள்ளது என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கின்றோம். அப்படி என்று சொன்னால் இன்றைக்கு நானும் நீங்களும் அவரை தெய்வமாக கொண்டிருக்கின்றபடியினாலே நாம் பாக்கியம் பெற்றவர்களாய் அவருடைய சமூகத்தில் இந்த காலை வேளையில அவரை நோக்கி பார்க்கும்படியாய், அவர் இந்த நாள் முழுவதுமாய் நம்மை நடத்தும்படியாய் நம்மை அவருடைய கரங்களிலே நாம் ஒப்புக் கொடுக்கின்றவர்களாக இருப்போம். 46வது சங்கீதத்தின் 1வது வசனத்தை நான் வாசிக்கின்றேன். Psalm 46:1. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். எனக்கு பிரியமான தேவச்சனமே, இந்த சங்கீதத்தில் நாம் பார்க்கும் பொழுது தேவன் நமக்கு எப்படிப்பட்டவராக இருக்கின்றாராம்? தேவன் நமக்கு அடைக்கலமான தேவனாக இருக்கின்றாராம். நானும் நீங்களும் அடைக்கலம் புகுந்து கொள்ளும்படியாக ஒரு தெய்வமாக நம்முடைய ஆண்டவர் காணப்படுகின்றார். அது மாத்திரமல்ல, அவர் பலனாக காணப்படுகின்றாராம். நான் சோர்ந்து போகின்ற வேளையில, பலனற்ற வேளைகளில அவர் நம்மை தேற்றுகின்றவராய், பலப்படுத்துகின்ற ஒரு தேவனாக காணப்படுகின்றாராம். ஆகினாலே ஆபத்து காலத்தில் அவர் அனுகூலமான துணையாக இருக்கின்றாராம். எனக்கு ஒரு ஆபத்து வருகிறது என்று சொன்னால் எனக்கு அனுகூலம் செய்கின்ற, எனக்கு உதவி செய்கின்ற, எனக்கு அதுக்கு ஒத்தாசையாய் காணப்படுகின்ற ஒரு தேவனாக அவர் என்னோடு கூட இருக்கின்றவராக இருக்கின்றாராம். அதுதானே என்னுடைய துணையாக இருக்கிறார் என்று சொல்லி இந்த சங்கீதக்காரன் சொல்லுகின்றார். அருமையான தேவச்சனமே, இந்த நாளின் காலை வேளையிலும் கூட ஒரு புதிய நாளுக்குள்ளாய் நானும் நீங்களும் பிரவேசித்திருக்கும் பொழுது தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்திலே எனக்கு அனுகூலமான துணையுமானவர் என்று சொல்லி நானும் நீங்களும் சொல்லும்படியான ஒரு பாக்கியத்தையும் கிருபையையும் தேவன் நமக்கு தந்திருக்கின்றார். இன்றைக்கு அநேக காரியங்கள் நம்மை சுற்றிலும் நடக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்முடைய தெய்வமாய் இருக்கும் பொழுது, ஆண்டவர் என்னுடைய தெய்வமாய் இருக்கிறார் என்று சொல்லி நானும் நீங்களும் சொல்லும் பொழுது அவர் என்னுடைய அடைக்கலமாய், என்னுடைய பலனாய், ஆபத்து காலம் எனக்கு வரும் பொழுது அவர் என்னுடைய அடைக்கலமாக, அவர் எனக்கு துணையாக, அவர் எனக்கு அனுகூலமான துணையாக காணப்படுகின்றாராம். ஆகினால் இந்த நாள் முழுவதுமாய் இப்படிப்பட்ட தேவனாகிய அவர் தாமே நம்முடைய அடைக்கலமாய் காணப்படட்டும், நம்முடைய துணையாய் காணப்படட்டும். நம்முடைய எல்லா விதமான ஆபத்தின் நேரத்திலும் அவர் நமக்கு அனுகூலமான துணையாக இருக்கின்றாராம். இப்படிப்பட்ட தேவன் இந்த நாள் முழுவதுமாக நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துவாராக. தேவன் தாமே இந்த கால வேளையை உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இந்த நாள் முழுவதுமாய் தேவனுடைய பிரசன்னத்திற்குள்ளாய் நீங்கள் கடந்து செல்லுங்கள். தேவன் உங்களை நடத்த அவர் போதுமானவராய் இருக்கின்றார். ஆமென்.